ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஜய் சிஎம் விஜய்ன்னு சொன்னா அது வேற மாதிரி பொருளாகிறது. அதனாலதான் கேட்டேன், உங்களுக்கு ஏன் சிஎம் பேர் வந்துச்சுன்னா, செட்டிக்குளம் ஊர் பேர் ஏதோ செட்டிநாடு ஏதோ சொன்னாரு, அப்பா பேரு முத்தும் பெருமாள்னாரு. இப்ப மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும். இப்ப அவர் இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுறாருன்னா, இதுக்கு முன்னால யாருமே பேசலையான்னா எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நம்முடைய இயக்குனர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க. அவர் கதையில அண்ணா எடுத்த உடனே முருங்கைக்காயினார். அவருக்கு மனசில் நிக்கிறது முருங்கைக்காய் தான். அது ஒரு உத்தி, அவ்வளவுதான். ஆனா அவர் அந்த படத்துல சொல்லி இருக்கிற செய்திகள் ஏராளம், ஒவ்வொரு படத்திலுமே. அப்போ இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம புதுசா பேசல, திருமாவளவன் பேசல. இது ஒன்றும் திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க. இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது. டிஷர்ட் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் போட்டு பேண்ட் போட்டா உடனே பெண்கள் அங்க பின்னாலே போயிடுவாங்களா? இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம் அது.